ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நாம adjective clauses and adverb clauses யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பார்க்க போறோம். இது ரெண்டு கிளாஸஸையும் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். 5 எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காகவும் கொடுத்துருக்கேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எங்களை கைட் பண்ண டீச்சர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஏன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த adjective clauseம் adverb clauseம் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஒரு 3 இல்ல 4 காம்பினேஷன்ல கூட சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இந்த 2 கிளாஸ் யூஸ் பண்ணி மட்டும். நம்ம டெய்லி லைஃப்ல அதெல்லாம் ரியலைஸ் பண்ணாலே நிறைய சென்டென்சஸ் தமிழ்ல பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க இது ஸ்லோவா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இங்கிலீஷ்லயும் உங்களால கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ஆல்ரைட். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே ஒரே பேட்டர்ன்ல தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இங்க adjective clause எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, adverb clause பிகினிங்ல வைக்கிறோமா, எப்படி பண்றோன்றத இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர் ஹாப்பியா இருந்தாங்கன்றத சொல்லியிருக்கோம். ஓகே, அதை முதல்ல சொல்லிடலாம். தி டீச்சர் வாஸ் வெரி ஹாப்பி. டீச்சரை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause சொல்லியிருக்கோம். எங்களை கைட் பண்ண டீச்சர், எங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர். தி டீச்சர் who guided us was very happy. எப்படி எழுதக்கூடாது? The teacher was very happy who guided us ன்னு எழுதக்கூடாது. ஓகே, டீச்சரை டிஸ்கிரைப் பண்ணி வர அந்த கிளாஸை டீச்சர்ன்ற நவுன் பக்கத்துலேயே தான் நம்ம எழுதுவோம். The teacher who guided us was very happy. அப்புறமா ரீசனை சொல்லியிருக்கோம். பிகாஸ், ஏனெனில், பிகாஸ் ரிசல்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம். The results were excellent. ஸோ மெயின் கிளாஸ் அண்ட் adverb clause இருக்கு. மெயின் கிளாஸ் என்னது? The teacher was very happy. adverb clause என்னது? பிகாஸ் பக்கத்துல நம்ம சொல்லியிருக்க கிளாஸ். The results were excellentன்றது தான் adverb clause. பிகாஸ்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். மெயின் கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட், the teacherன்ற சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் ஃபார் டுடே. ஓகே, எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இதே பேட்டர்ல தான் ஃப்ரேம் பண்ண போறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். பிரேக் டவுன் ஆன கார் மெக்கானிக் சரி செஞ்ச பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்க இருக்கிற மெயின் கிளாஸ் கார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. காரை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற adjective clause பிரேக் டவுன் ஆன கார். கரெக்டா? எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி adverb clause சொல்லியிருக்கோம்? மெக்கானிக் சரி செஞ்ச பிறகு. ஸோ இதை ஃப்ரேம் பண்ணலாமா? ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ், கார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. த கார் ஸ்டார்டட் அகேன். காரை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற adjective clause பிரேக் டவுன் ஆன கார். த கார் தட் broke down started again after the mechanic fixed it. ஓகே, the car that broke down or which broke down ரெண்டுமே கரெக்ட் தான். started again after, இங்க adverb clause conjunction after யூஸ் பண்ணியிருக்கோம். after the mechanic fixed it. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம். பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெண் தனது பிறந்த நாள் என்பதால் எங்களை அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பெண் எங்களை அழைத்தார், அதுதான் மெயின் கிளாஸ். பெண்ணை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம்? பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெண். எதுக்காக அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்கோம்னா தனது பிறந்த நாள் என்பதால். ஓகே, ஃப்ரேம் பண்ணலாமா? The woman invited us. பெண் எங்களை அழைத்தார். விமனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம்? பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெண். The woman who lives next door அப்படின்னு சொல்லலாம். The woman who lives next door invited us because it was her birthday. தனது பிறந்த நாள் என்பதால். ஓகே, it was her birthday. The woman who lives next door invited us because it was her birthday. ஸோ அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஆல்ரைட். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. லாஸ்ட் வீக் நான் வாங்கின ஃபோன் குளத்துல விழுந்ததுக்கு அப்புறம் வேலை செய்யறதை நிறுத்திடுச்சு ஆர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, ஸோ ஃபோன் வேலை செய்யறதை நிறுத்திடுச்சு இல்ல வேலை செய்ய மாட்டேங்குதுன்றது தான் மெயின் கிளாஸ். த ஃபோன் ஸ்டாப்ட் ஒர்க்கிங். ஃபோனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம்? லாஸ்ட் வீக் நான் வாங்கின ஃபோன். த ஃபோன் தட் ஐ பாட் லாஸ்ட் வீக் ஸ்டாப்ட் ஒர்க்கிங். எப்போ சொல்லியிருக்கோம்? எப்போ அது வேலை செய்யறது நிறுத்திடுச்சுன்னா குளத்துல விழுந்த பிறகு. after it fell into the pool. Okay, the phone that I bought last week stopped working after it fell into the pool. Same pattern, follows the same pattern. And the last example for today is அழகா பாடுற பொண்ணு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால பாட விரும்பல. ஓகே, ஸோ ஒரு பொண்ணு பாட விரும்பலன்னு சொல்லியிருக்கோம். The girl did not want to sing or perform. ஓகே, the girl did not want to perform. கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம்னா அழகா பாடுற பொண்ணு. The girl who sings beautifully did not want to perform. ரீசன் என்ன சொல்லியிருக்கோம்? உடம்பு சரியில்லாம இருந்ததுனால. Because she was sick or she felt sick. Okay,
The girl who sings beautifully did not want to perform because she felt sick. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே மெயின் கிளாஸ் அண்ட் மெயின் கிளாஸ்ல இருக்க சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause, ஒரு adverb clause யூசிங் த கன்ஜங்ஷன் பிகாஸ் ஆர் ஆஃப்டர். இந்த 2 கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. இதை நீங்க ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.